ஸோ எண்ணெய் ஏக்கு தெரியுமா அவரை சொன்னாங்க, உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அந்த எண்ணெயை கொஞ்சம் மேலே போட்டிங்கன்னா அதெல்லாம் ஈஸியாகிடும். இயேசு சொன்னார், என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கிறது. அப்போ யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவ வாழ்க்கை கடினமாக பேசினா அவர் தவறாக உபதேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்கே பாரு, எல்லா மதமும் சுய பலத்தில் தான் ஒரு வேலையை செய்யுது. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும்தான் ஆவியானவரோட பலத்தில் வேலை செய்யுது. நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆவியானவர் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் நினைச்சே பார்க்கக்கூடாது. நீங்க ஆவியானவரோடு இருக்கிற உறவு கிறிஸ்தவ வாழ்க்கையை எளிமையாக்கிறது. சார் கை தட்டுங்க சார். ஆமென் 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 ஆமென். சோ கிறிஸ்தவ வாழ்க்கை, இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா நரகத்தை பார்த்துட்டு வந்திருக்கு. அங்கே கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து அழுகுது. நரகத்தில் அழுகிறது பற்றி பார்க்குறது கஷ்டப்படுறத பார்த்து அழுகிறது தப்பு இல்லை. ஆனால் இந்த பூமியில் நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி நீ அழுதினா நீ எங்கேயும் மிஸ்டேக் பண்ணுற. ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முற்றிலுமாய் அது ஆவியானோட பலத்தில் போகிற வாழ்க்கை. அதனால தான் என்னைக்கு அவர் ஒப்புமையா சொல்றாரு, என்ன செய்யும்னா இட் மேக் சம்திங் ஈஸி. ஒரு கஷ்டமான வேலையை ஈஸியாக என்ன செஞ்சிடும், மாற்றிடும். நான் ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா ரொம்ப பைபிள் படிக்கிற பற்றி என்னை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. என்னை நீதிமொழிகளை ஆயிரக்கணக்கான முறை என்னை படிக்க வச்சுருக்கிறாங்க. சில நாள் நான் லீவ் எடுக்கணும்னா இத்தனை அதிகாரம் நான் படித்தா போது லீவ் எனக்கு சேங்ஷன். காரணமே இல்லை, இப்படி தயாரை பார்த்துக்கிட்டியாச்சும் தலைவலிக்கணும் உடம்புலிக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு படிப்பை ஒரு விஷயமாகவே கன்சிடர் பண்ணாமல் ஆவிக்கிற வாழ்க்கை நான் கரெக்டாக இருந்தால் எல்லாம் தானாக வந்துடுன்றான்ற அளவுக்கு நான் அப்படி நீங்கள் இருக்குன்னு சொல்லலை. அந்த எக்ஸ்ட்ரீமில் நான் ஆனால் எங்கள் அண்ணன் அடுத்து வந்துடுவார். அது அடுத்து அவர் சார்ஜ் எடுத்துருவார், வேறு மாதிரி ஆகி போயிடும். ஆனால் அவ்வளோ பைபிள் படிக்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் வைப்பேன். ஆனால் சில நேரம் நான் பைபிளை படித்தா ஒரு அதிகாரமே ஓடாது. அந்த காலத்தில் நான் பைபிளை படிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. படிடா 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 படி. ஆனால் இன்றைக்கெலாம் என் ஒய்ஃப் இப்போ முந்தானத்து காலையில் கூட சொன்னது, இரவும் பகலும் தியானமாக இருக்கிறோம். நான் படிச்சிருக்கிறேங்க, ஆனால் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அதாவது hours together I am reading Bible. hours together. இன்றைக்கு அப்போ எத்தனையோ பக்கங்களை முழுங்குறோம். இதெல்லாம் இன்னைக்கு ஈஸியா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லவா, ஆவியானவராகிய எண்ணெய் உங்க மேல ஊற்றப்பட்டுட்டா முன்னாடி எதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சோ அதெல்லாம் இனி ஈஸியா மாறி ஈஸியாயிரும். வெளிப்பாடுகள் ஈஸி. 3.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறது ஈஸி. ஜபம் நைட்டு ஃபுல்லாக பண்ணுறது ஈஸி. ஆமாம், முன்னாடி ஜபம் 5 நிமிஷத்துக்கு மேலே பண்ண முடியாது. நான் ஆவியானவர் நிரப்பிட்டார்னா, என்னுடைய இளமை காலம் 90ல் நான் ரசிக்கப்படுறேன். தனியாளாக ஆல் நைட் ப்ரேயர் தனியாக போடுவேன். ஃபுல் நைட்டு பல நாட்கள் போட்டிருக்கிறேன். ஒரு மாதத்தில் குறைந்தது 2 நாள் 3 நாள் ஆல் நைட் ஃபுல்லாக ப்ரே பண்ணுவேன். என் அன்புக்குரிய, இட் வாஸ் ஸோ ஈஸி பிகாஸ் ஆஃப் த ஆயில். ஸோ எண்ணெய் ஏக்கு தெரியுமா அவரை சொன்னாங்க, உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அந்த எண்ணெயை கொஞ்சம் மேலே போட்டிங்கன்னா அதெல்லாம் ஈஸியாகிடும். ஆமாம், எல்லாமே ஈஸி. சொல்லுங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே ஈஸி, எல்லாமே ஈஸி. அனாயிட்டிங் இருந்தால் ஈஸி.